Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. சோ நாளைக்கு வீடியோ அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம இன்னும் Telegram சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தா மறக்காம நம்ம Telegram சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுல ஜாயின் பண்றதுக்கு மூலமா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ல வந்து நான் லைவ் ட்ரேட்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கால் சைடு போய்க்கலாமா புட் சைடு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்னால. ஸோ நீங்க வந்துட்டு இதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உங்களுக்கு லைவ் ட்ரேட்ஸ் வேணும்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு பிளான்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்துட்டு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஹீரோ ஜீரோ ட்ரேடு. ஸோ இன்னைக்கு கூட வந்த ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்தது. அதாவது 17,600 கால் வந்து சொல்லியிருந்தோம். 115 என்ட்ரி 140 வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. 95 ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி நமக்கு டார்கெட் வந்து அழகா ஹிட் ஆயிருந்தா. இன்னைக்கு மொத்தமே 3 ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். 3ல 1 ஸ்டாப் லாஸ் இட்டு 2 வந்து டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ மறக்காம நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ. சரி வாங்க நம்ம வந்து அனலைஸ் வீடியோக்குள்ள போய்க்குவோம். இப்போ வந்துட்டு நிஃப்டில வந்து பார்த்துட்டீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். நான் வந்து இன்ட்ராடேல வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அனலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் வழி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆர்டர் ஃப்ளோனா தெரியலன்னா நீங்க ஆர்டர் ஃப்ளோவோட வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஆர்டர் ஃப்ளோனா வந்து எவ்வளவு மார்க்கெட்டால வந்துட்டு ஆர்டர்ஸ் ஃபில் ஆகுது, பையர் சொல்லிருக்காங்களா செல்லர் சொல்லிருக்காங்களான்னு சொல்லிட்டு வெறும் இந்த கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணாம நான் ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ளாரே எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுல அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றதா. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா, உங்களுக்கு பிளாட் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எப்பவுமே வந்து நம்மளுடைய 3 ட்ரேட்ல 3 இதுல வந்துட்டு ஒரு பிளான் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் மார்னிங். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் வேகமா பேசுற மாதிரி இருந்தா கொஞ்சம் நீங்க ஸ்லோ மோட்ல போட்டு நீங்க கேட்டுக்கங்க. ஆல்ரெடி வந்து 2-3 டேஸா வந்து வீடியோஸ் போட முடியல. ஏன்னா வந்து நம்ம ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட முடியல. பட் வந்து இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த அனலிஸ்ட் வீடியோ வந்து நிறைய மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி வந்து பிரேக் அவுட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை ஃபிளாட் ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்றான்னு பாருங்க. பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட் ஃபர்ஸ்ட் வந்து 17,740 உங்களுக்கு கால் சைடு வந்து நீங்க போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சுட்டு. ஸ்மால் டார்கெட் தான். ஸோ 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு புக் பண்ண முடியும். அதே வந்து 17,740 பிரேக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு 17,840 அதாவது இந்த ஹை வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை இருக்கு இல்லைங்களா 840 17,840. அதே வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறானா இன்னைக்கு வந்து இந்த ஹை இருக்குங்களா 17,740. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் ஃபால் ஆகலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹைல ஸோ இந்த ஜோன் வந்து செல்லர்ஸ் ஜோன். இந்த ஜோன் சீட் வரும்போது செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களே வந்து இது பண்ணி டாமினேட் பண்ணி பையர்ஸ் பை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்து 17,740 கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 17,780 வரும் கண்டிப்பா. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இங்கதான் சப்போர்ட் ஜோனா வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோனா வந்து இருந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ டிமாண்ட் வந்து இப்ப சப்ளை ஜோனா வந்து மாறி இருக்கும் காரணத்தினால ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபிளாட் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் பண்ணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாவே வந்து இது உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதே நாளைக்கு மார்னிங் கேப் அப் ஓப்பன் ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது மட்டும் இல்லாம இங்க செல்லர் ஜோன் இந்த ஜோன்ல வரும்போது செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பியூர் பிரைஸ் ஆக்ஷன். நீங்க வந்து எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண தேவையில்ல. நான் வந்து விவேப் மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வால்யூம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதே ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டை வச்சு தான் வந்து ட்ரேடே பண்ணுவேன். நான் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்போ வரும்னா உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்து லோ இருக்குங்களா 17,600 நேத்து வந்த லோ 17,574. இங்கிருந்து உங்களுக்கு மீண்டும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி சப்போர்ட் எடுத்தானா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும் 17,740. ஸோ இதே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு
கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஃபால் இருக்கும். 17,440 வரைக்குமே வந்து உங்களுடைய ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் சைடுவேஸ்ல ட்ரேட் ஆகிட்டு போற கூட சான்சஸ் இருக்கு. இன்னும் பியரிஷ் மூட்ல தான் இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு லோ தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணானா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து மார்க்கெட் தெரிஞ்சிடும் பேரிஷ் மோடு சேஞ்ச் ஆயிருச்சா இல்லை வந்து இன்னும் புல்லிஷ் மோட்ல இருக்கான்னு. இப்போ நிஃப்டியே வந்துட்டு இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்னால தான், ஐடி செக்டார்னால தான் மேஜரா வந்து டவுன் ஆனதுக்கு, இந்த டவுன் மூவ்மெண்ட் காரணமே வந்துட்டு மேஜர் இந்த ஐடி செக்டார் தான். இல்லைன்னா வந்துட்டு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அழகா வந்து ஒரு 9 டேஸா 7 டேஸா மேலே ஏறிட்டு வந்துருந்தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியரா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்ட்ராடேல பிரேக் பண்ண முடியாம உங்களுக்கு கேப் டவுன் கொடுத்து இன்ஃபினால இன்ஃபி 10% டவுன் ஆகுனப்போ கேப் டவுன் கொடுத்துதான் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்களே தவிர உங்களுக்கு இன்ட்ராடேல பிரேக் அவுட் பண்ணல இது வரைக்கும். ஸோ இந்த ஐடி செக்டர்னால தான் இந்த பேரிஷ்னஸ் வந்திருக்கு. ஸோ பட் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ட்ரை பண்ணுது நிஃப்டியை வந்து மேலே தூக்கிட்டு போலான்னு. நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 80,000 வந்துட்டு இந்த போயிட்டு இருந்த இந்த ஸ்பீடுக்கு இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி தான் வந்துட்டு இப்போ கீழே ஒரு தடுக்கி விட்டு விழுந்த மாதிரி தான் வந்து நிஃப்டி இப்போ வந்து ஐடி செக்டர்னால கீழே விழுந்து இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா இதுவும் வந்து 18,000 போயிருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து 42,000 43,000 போயிருக்கிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ்ல இருக்கு. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு என்னன்னு சொல்லி அனலைஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு மறக்காம நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13+ வீடியோஸ் வந்துடும். பேசிக் டு அட்வான்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வந்து உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெக்கார்டர் வீடியோ கோர்ஸ். இது வந்துட்டு பிரைஸ் வந்து வெறும் 2,500 rupees தான். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அங்கே மெசேஜ் பண்ணீங்கன்னா இது பண்ணிக்கோ. இவ்வளோ லோ ஃபீஸ்ல வந்துட்டு யாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன். அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் எல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஸோ அது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணுங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டூல் தான். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் இதுவும் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு. பட் உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து சைடுவேஸ்லயே போயிட்டா. பேங்க் நிஃப்டி வந்து 26 நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே கீழேயும் போயிட்டு உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அப் ட்ரெண்ட் வந்து மறுபடியும் டவுன்ல வந்து ஒரு டபிள்யூ வந்துட்டு கிரியேட் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் அதாவது டபுள் பாட்டம் வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்சைடு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாமே வந்துட்டு நிஃப்டில தான் ட்ரேட் பண்ணோம். நிஃப்டில மார்னிங்ல இருந்து ஒரு 3 ட்ரேடு, அதுவும் 3 ட்ரேடுமே வந்து கால் சைடு தான். பை ஆன் டிப்ல இருந்தோம். பட் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து செல் ஆன் ரைஸ்ல தான் வந்திருக்கணும். பட் சபீஸ் மார்க்கெட் தான் பை ஆன் டிப்ல இருந்ததும் கரெக்டான டிப்பு பிடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு. ரெண்டாவது 2 ட்ரேடுமே நல்ல ப்ராஃபிட். ஸோ நம்ம மெம்பர்ஸும் வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டியில என்ன எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்துட்டு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணலாங்க. பாத்தீங்கன்னா நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்துட்டு இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல தான் இருக்கு இன்னும். ஸோ எப்போ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதோ அப்போதான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பியரிஷ் மாறும். ஸோ வேணும்னா நம்மளுக்கு இன்னொரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கூட இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்க இருந்து. ஸோ ஸ்மால் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்றப்பதான் பேங்க் நிஃப்டி பியரிஷா மாறும். அன்டில் நீங்க வந்துட்டு புல்லிஷாவே இருக்கலாம். எப்போ 42,000 இருக்குங்களா, 42,000 பிரேக் அவுட் பண்றானோ அப்போ வந்து பேரிஸா இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிற நாளைக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு வந்துட்டு கேப் டவுன் வந்து ஒரு 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆனா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேல போறானு பாருங்க. ஸோ அப்படி மேல போனா இன்னைக்கு வந்து ஹை இருக்குங்களா 42,500. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு செல்லர் ஜோன். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் பண்ணிட்டா 42,800 தான் உங்களுக்கு அடுத்த டைரக்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ அது இது பண்ணிட்டா 43,000 உங்களுக்கு டைரக்டா வந்து 3 டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ கேப் டவுன் ஆனா இந்த பிளான் தான் உங்களுக்கு. ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கலாம். அண்ட் 42,000 இருந்து 200 பாயிண்ட் எல்லாம் கேப் ஆகுதுன்னா 42,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். ஆஸ் பர் ஓஐ பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுதான் இருக்கும். ஏன்னா வந்து சைக்கலாஜிக்கல் நம்பர். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேப் டவுனுக்கான பிளான் இதுதான். அதே கேப் அப் ஆச்சுன்னா எகைன் உங்களுக்கு 42,500 இருந்து ஃபால் ஆகலாம். ஸோ இங்க வந்து நல்ல செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே வந்துட்டு முடிச்சாலும் முடிக்கலாம். ஸோ 2-3 டேஸ் வந்து ட்ரேட் பண்ணு. ஓகேங்களா? அதுவே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு பிரேக் பண்ணிட்டால்
வந்துட்டு உங்களுக்கு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேஜர் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இது பிரேக் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஷ்னஸ். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு 41,700 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டா வச்சுட்டு நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 41,300 வரைக்கும் உங்களுக்கு இன்னும் ஃபாலோ ஆகலாம் இன்ட்ராடேல. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்துட்டு புல்லிஷ்னஸ் இருக்கு. HDFC பேங்க் ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது பை சைடு போங்க. ஓகேங்களா? நான் வந்து மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட்ல வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான், நிஃப்டி ட்ரேடிங் பிளான். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு இண்டிகேட்டர் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று போட்டுட்டு இங்க ஒரு RSI போட்டுட்டு மூவிங் ஆவரேஜ் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி 5-6 இண்டிகேட்டரை போட்டு நீங்க ட்ரேட் பண்ணாலும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்காது. ஏன்னா இண்டிகேட்டர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேண்டில்ஸ் வச்சு தான் டெரிவ் ஆகி உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து எல்லாமே. அதாவது இதுல இருந்து வந்து உங்களுக்கு டேட்டாவை எடுத்துதான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதே தவிர லேட்டா தான் ஒர்க் ஆகுதே தவிர கேண்டில்ஸ் தான் எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு பியூர் பிரைஸ் வந்துட்டு இது வந்து. ஸோ உங்களுக்கு கேண்டில்ஸ், வால்யூம் அண்ட் பிரைஸ் இந்த மூணும் சேர்ந்ததான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். ஸோ வால்யூமும் ரைஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து பிரைஸும் ரைஸ் ஆகுதுன்னா சிம்பிளா வந்துட்டு அந்த இடத்துல நீங்க வந்து பை போய்க்கலாம் நீங்க வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் படி தான் வந்து ட்ரேட் பண்ணுங்க. சிம்பிளா ஒரு இண்டிகேட்டரும் உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. கரெக்டா நம்ம சப்ளை ஜோன் வந்துதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் பண்ணும்போது சப்ளை டிமாண்ட் ஜோன் வரைஞ்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். கரெக்டா நம்ம சப்ளை ஜோன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறா, உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் வந்துச்சுன்னா அங்கிருந்து பை பண்றாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் எடுத்துட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸ்ல. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கொஞ்சம் நாள் ஆகும், பட் இருந்தாலும் ப்ராஃபிட் வரும். நீங்க வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நான் 10 இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை காமிக்கும், அதே RSI வந்து செல் காமிக்கும், MACD வந்துட்டு செல் காமிக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நான் ஷேர் பண்ணது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பை கால் ரெக்கமெண்டேஷன்ல எதுவும் கிடையாது. பிஃபோர் நீங்க ட்ரேட் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் உங்களுடைய கன்சல்டன்ட் அனலிஸ்ட் வந்து கேட்டுக்கங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நாளையிலேருந்து ரெகுலரா வந்து வீடியோ கொடுக்குறேன்னு நான் வந்து ட்ரை பண்றேன்.